தமிழ் கடவுள் முருகனுக்கு கர்நாடகாவுல இவ்ளோ பிரம்மாண்ட கோயிலா? நானே இப்பதாங்க அசந்து போய் பார்க்குறேன். ஆமாங்க. அவ்ளோ அழகா மலையடி வாரத்தில ரொம்பவே அருமையான கோயிலா அமைஞ்சிருக்கு. இந்த குக்கே சுப்பிரமணியா திருக்கோயில். பார்க்கவே ரொம்ப ஒரு மலை பிரதேசத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த திருக்கோயில்ல வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா, கர்நாடகாவிலேயே ரொம்பவே ஸ்பெஷலான திருக்கோயில்ல தான் நாங்க விசிட் பண்ணியிருக்கோங்கிறது எனக்கு உள்ள போகும்போது தான் தெரிஞ்சுது. இது வந்து கர்நாடகா பேஸ்டு கட்டடக்கலை மட்டும் இல்லாம, கொஞ்சம் கேரளா பேஸ்டு கட்டடக்கலை மாதிரி இருந்துச்சு எனக்கு. கிட்டத்தட்ட சோட்டானிக்கர கோயிலு, அப்புறமா ஏட்டுமானூர் ஈசன் கோவில், இந்த மாதிரி கலைகள் எல்லாமே எனக்கு இதில குருவாயூர் கோயில்ல கட்டடக்கலை இருக்கு இல்லையா? அது மாதிரி எனக்கு தெரிஞ்சது இந்த கோயில். கேரளா பேஸ்டு இருக்கக்கூடிய கர்நாடகா பேஸ்டு உள்ள கட்டடக்கலையில தெரிஞ்சுது. அ கோயிலோட சுற்றுப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ரொம்பவே நல்ல வீதியான சுற்றுப்புறமா இருந்துச்சு. பக்கத்தில தங்குறதுக்கு லாட்ஜஸ் எல்லாமே, ரூம் எல்லாமே ஃபெசிலிட்டி எல்லாமே பக்காவா செய்திருந்தாங்க. கார் பார்க்கிங் ஆகட்டும், கோயில ஒட்டி உள்ள ஷாப்பிங் ஆகட்டும், எனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா, திருச்செந்தூர்ல இருக்கிற மாதிரியே கோயில்ல ஒட்டியே உள்ள ஷாப்பிங் எல்லாமே பார்க்க முடிஞ்சது. மக்கள் வந்து சாரசாரியா வந்துகிட்டே இருந்தாங்க. பிகாஸ் டிசம்பர் மாசம் லீவு, ஹாலிடேஸ் அப்படிங்கிறதுனால எல்லாருமே வந்து குழந்தைங்களோட வரத என்னால பார்க்க முடிஞ்சுச்சு. அந்த ஏரியா சுற்று வட்டார பகுதி மக்கள் எல்லாமே அந்த கார்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கேஏ கர்நாடகா அப்படிங்கிற கார் தான் நெறையா வந்துட்டே இருந்துச்சு. சேம் டைம் இந்த கேரளால உள்ளக்கூடிய கேஎல் காரையும் நான் வந்து நெறையா பார்க்க முடிஞ்சது. பிகாஸ் இந்த அ இந்த டெஸ்டினேஷன் வந்து எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த கேரளா பார்டர்ன்னும் சொல்ல முடியாது, கர்நாடகாவோட பார்டர்ன்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட மங்களூர் பெல்ட் அந்த ஏரியால இருக்குது. இது ஒரு கம்ப்ளீட்டான மலை பிரதேசம் தான். உங்களுக்கு பெங்களூர்லேருந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் தர்மசாலா வந்தீங்க அப்படின்னு சொன்னா, தர்மசாலா முடிச்சுட்டு அங்கேருந்து தர்மசாலாலேருந்து குக்கே சுப்பிரமணியாவுக்கும் உங்களுக்கு பஸ் வந்து தர்மசாலாலே இருக்குது. இல்ல நீங்க கார்ல வந்தா கூட ஒரே ரூட் தான். உங்களுக்கு 2 ஆர் 3 ஹார்ஸ்ல வந்து நீங்க இந்த டெஸ்டினேஷன ரீச் பண்ணிரலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அருமையான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லுவேன் நான். இத வந்து கல்ச்சுரல் பிளேஸ், இது ரிலிஜியஸ் பிளேஸ் அப்படிங்கிறத விட தாண்டி இது வந்து கொடைக்கானல் மாதிரி ஒரு பிளேஸ்ன்னு சொல்லுவேன். கிட்டத்தட்ட அவ்வளோ ஒரு நாகதோஷத்துக்கு பரிகார ஸ்னோவாக இருக்கட்டும். ஸ்தலமான ஒரு பெரிய ஸ்தலத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம சவுத் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாகதோஷம், கால சர்ப்ப தோஷத்துக்கு நிவர்த்தியான ஸ்தலம்னா என்ன அப்படின்னா, நம்ம திருநாகேஸ்வரத்தை சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி ஆந்திரா சைடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா காளகஸ்தியை சொல்லுவோம். அதை வந்து ராகு கேது பரிகார ஸ்தலமா நம்ம சொல்லிட்டு வரோம் இல்லையா? அது மாதிரி கர்நாடக மக்களுக்கு பெரிய மிகப்பெரிய சர்ப்பதோஷ நிவர்த்தி ஸ்தலமாக இருக்கக்கூடியதுதான் என்னது அப்படின்னு சொன்னா குக்கே சுப்பிரமணியா கோவில். இதுவரைக்கும் பார்த்த சர்ப்பதோஷ நிவர்த்தி ஸ்தலங்கள் எல்லாமே ஈசனை தலைமையிடமா வச்சு வழிபட்டக்கூடிய ஸ்தலங்கள். ஆனா இங்கதான் முறையா முருகர், அதாவது கந்த கடவுள், கலியுக தெய்வமான கந்த கடவுள் தான் இங்க நம்மளுக்கு சர்ப்பதோஷ நிவர்த்தி கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறாருங்கிறது இங்க ரொம்பவே சிறப்பு வாய்ந்த விஷயம். கர்நாடக மக்கள் வந்து அதீதம் அன்போடும் அதீத பக்தியோடும் இங்க வந்து ஆக்ஷேஷ பூஜைகள், சர்ப்பதோஷ நிவர்த்தி பூஜைகள், ராகு கேது பரிகார பூஜைகளை செய்து வழிபட்டுட்டு போறதுல இவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையே இருக்குன்னு சொல்லலாம். இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரபத்மன், அதாவது முருகர் வந்து சூரபத்மனை அழித்ததுக்கு அப்புறமா தேவேந்திரன் வந்து தேவயானையை மனம் முடிக்கிற சொல்றதா கூறி இந்த இடத்துக்கு தான் முருகரை அழைத்து கொண்டு வந்தார். அந்த இடம் தான் எது அப்படின்னு சொன்னா இந்த குக்கே சுப்பிரமணியா கோவில். இது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, கர்நாடகா மாவட்டத்தில் உள்ள தட்சிணமேருங்க இடத்துல இந்த கோயில் பத்மனை வதம் செய்த முருகப்பெருமானோட சினம் தீர்க்கிறதுக்காக, அபிஷேகத்துக்காக பல இடங்கள்ல இருந்து நீர்கள், அதாவது அபிஷேக தீர்த்தம் கொண்டு வரப்பட்டு இங்க தேவேந்திரனால அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த இடத்துல எல்லாம் அபிஷேக நீர்கள் எல்லாமே கலந்து ஓடி ஒரு இடத்துல ஒரு ஆறா உருவாச்சுது. அந்த ஆறு தான் என்னது அப்படின்னு சொன்னா குமாரநாதா ஆறாக கருதப்படுகிறது. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய தீர்த்தம், அதுக்கு பேரு குமாரநாதா தீர்த்தம். இந்த கோயிலுக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சேஷமலை அப்படின்னு சொல்லி ஒரு மலை இருக்குது. அந்த மலையடி வாரத்துல தான் இந்த கோயிலே இருக்குது. மேக்சிமம் நம்ம தமிழ்நாட்டிலையுமே குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே கர்நாடகாவிலையும் குன்றுக்கு பக்கத்திலேயே குமரன் இருந்து அருள் புரிகிறார். இந்த சேஷமலை அப்படிங்கிறது 5 தலை நாகங்கள் வந்து குடைபிடிக்கக்கூடிய வகையில அமைந்திருக்கிறதாக மக்களால கூறப்படுது. அது மட்டும் இல்லாம உள்ள முருகப்பெருமானாகப்பட்டவர் நம் கந்த கடவுள் எப்படி வீற்றிருக்கிறார் தெரியுமா?
முருகப்பெருமா அமர்ந்த கோலத்தில் வாசுகி பாம்போட சேர்ந்து வீற்றிருக்கிறார். இந்த இடத்துல வாசுகி பாம்புக்கு கருட பகவான் கிட்ட இருந்து அடைக்கலம் கொடுத்த செய்தியை கூறுறதுனால வாசுகி பாம்போட சேர்ந்த முருகப்பெருமான் இங்க அருள்பாலிக்கிறார். அதனால வாசுகியையும் சேர்த்து வழிபாடு செய்யணும்னு சொல்லி இங்கே முருகப்பெருமான் வந்து கூறுவதாக ஐதீகமாக கூறப்படுகிறது. வாசுகி பாம்பு கீழே அதற்கு கீழே சேஷநாகம் இருந்து அதற்கு மேல முருகருக்கு மேல மயிலும் சேர்ந்து இருக்கிறதுனால இங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு நாகதோஷத்துக்கு ஒரு சிறந்த பரிகார ஸ்தலமாக இந்த திருத்தலம் விளங்குகிறது. அது மட்டும் இல்லாம இங்க உள்ள கொடிமரம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லுவோம். வெள்ளியிலேயே கொடிமரம் செஞ்சிருக்காங்க. எல்லா இடங்கள்லையும் நம்ம கொடிமரத்தோட ஸ்பெஷல் பார்த்தோம் அப்படின்னா மேக்சிமம் அந்த தங்க முலாம் பூசின கொடிமரம் இருக்கும், செம்பு முலாம் பூசக்கூடிய கொடிமரம் இருக்கும். ஆனா இங்க வந்து என்ன இருக்குன்னா வெள்ளியில கொடிமரம் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசுகி பாம்போட அந்த விஷ காற்று வந்து மக்களை வந்து பாதிக்காம இருக்கிறதுக்காக, அந்த ஹீட் வந்து மக்களை பாதிக்காம இருக்கிறதுக்காக தான் இந்த வெள்ளியிலே கொடிமரம் இங்க செஞ்சு அதாவது எப்படி சொல்ல மக்களோட பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் விட முருகப்பெருமான் வந்து நம்மளுக்கு இங்க வந்து அவரை வணங்குறது மூலமாக நம்ம பிறவி பயன், அதாவது முன் ஜென்மத்துல தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய பாவங்கள் அனைத்தும் நமக்கு விடுபடுது. அது மட்டும் இல்லாம திருமண தடை தோஷம், குழந்தை பேர் இல்லாததுனால இருக்கக்கூடிய தோஷங்கள், எங்கெங்கேயோ பைசாக்களை அள்ளி அள்ளி வீசுறதை விட்டுட்டு இந்த மாதிரி திருத்தலங்களுக்கு வந்து நாம பரிகார பூஜைகளை செய்வது மூலமாக முருகப்பெருமான மனமுருகி சஷ்டி கவசங்களையோ குமார ஸ்தவமோ இல்லைனாக்கி சண்முக கவசத்தையோ இங்கே உட்கார்ந்து படிக்கிறது மூலமாகவோ இந்த பூஜைகளை நம்ம செய்கிறது மூலமாகவோ நம்மளோட ராகு கேது தோஷங்கள் நீங்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்தையும் நம்ம வருவோங்கிறதுக்குல எந்த ஒரு ஐயமும் இல்லை. மறக்காம கர்நாடகா வந்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த இடத்துக்கு வரீங்களோ இல்லையோ தட்சிணகங்கை இருக்கக்கூடிய இந்த குக்கை சுப்பிரமணியா கோயிலுக்கு வந்து முருகப்பெருமான அந்த வாசுகி பாம்போடு இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான தரிசனம் பண்ணிட்டு உங்களோட வாழ்க்கையில மேன்மை அடைவதற்கு வாழ்த்துகிறேன். நன்றி.